அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான பாச்சோறு வீடியோ. பாச்சோறு சொல்லுவாங்க, சில பேர் பொங்கல்னு சொல்லுவாங்க, நாங்கள் பாச்சோறு தான் சொல்லுவோம். உங்கள் ஊரில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு என்னென்ன பொருள்கள் தேவைன்னா, நான் பச்சை அரிசி ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். எந்த கிளாஸில் நான் பச்சை அரிசி எடுத்திருக்கேனோ அதே சமமாக நம்ம இது பாசிப்பருப்பு எடுத்துக்கிறணும். அப்புறம் மண்டவளம், அப்புறம் நெய் தாராளமாக சேர்த்துக்கிறணும். அப்புறம் நம்ம நட்ஸ் போடுவோம்ல, ஏலக்காய், பாதாம், முந்திரி, கிஸ்மிஸ். பாதாம் போடல, முந்திரி கிஸ்மிஸ் போட்டிருக்கேன். நல்லா அரிசி நல்லா 3 தடவை அரிசி பருப்பு கழுவி நம்ம வச்சுக்கணும். நான் என்ன அரிசி எடுத்திருக்கேன்னா ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். எந்த அரிசி வேணாலும் எடுக்கலாம். ஜீரக சம்பா அரிசி இருந்துச்சு, அதனால் ஜீரக சம்பா அரிசி எடுத்து கழுவி நல்லா அதில் வச்சு விட்டேன். அடுத்து நம்ம மண்டவளத்தை பாக காய்ச்சணும்ல, மண்டவளை பாக காய்ச்சுவோம். அதுக்கு நான் தண்ணி ஊற்றி மண்டவளத்தை கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுட்டு ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா அது பாருங்கள் எவ்வளோ நல்லா வருது. இந்த பாக காய்ச்சிக்கணும். நம்ம பாக காய்ச்சிட்டு இந்த பக்கம் விசில் வந்துக்கிட்டு இருக்குது. விசில் திறந்து பார்த்தோம்னா நமக்கு இது நல்லா குலைவாக வெந்து கிடைக்கும். அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா தேங்காவை குட்டி குட்டியாக நறுக்கி தேங்காவை அரைச்சி நல்லா அரைச்சிட்டோம்னா அப்படியே போடலாம். இல்லைன்னா தேங்காய் பாலாக சேர்த்துக்கலாம். அதோட ஒரு ஏலக்காய் போட்டோம்னா இன்னும் மணமாக இருக்கும். வெறும் இதை போட்டு மட்டும் நல்லா அரைச்சி பாருங்கள். நான் இந்த அரிசியும் பருப்பும் நல்லா குலைவாக வெந்ததை எடுத்துகிட்டே அடுத்து நம்ம வடிகட்டியை வச்சு இந்த இதை வடிகட்டிட்டோம்னா அதில் இருக்கிற குப்பையெல்லாம் போயிடும். இந்த வடியிலேயே பாருங்கள். அடுத்து நம்ம இந்த மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா இந்த அரிசி பருப்போட இந்த மண்டவளத்தை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். மிக்ஸ் பண்ண உடனே அதில் நம்ம தேங்காய் ஏலக்காய் பேஸ்ட் இருக்குல்ல, அதையும் அதில் நம்ம சேர்த்துக்கிறணும். சேர்த்து கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுட்டு கொஞ்சம் திக்காயிரும். கொதிக்க விட்ட உடனே நெய்யில் முந்திரி திராட்சையை வறுத்துட்டு அது மேலே கொட்டினோம்னா சுவையான பாருங்கள் எவ்வளோ நல்லா கலந்துக்கிறணும். லோ ஃப்ளேமில் வச்சதை கலக்கணும், இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிரும். அது ஒரு பக்கம் நம்ம இது வெந்துக்கிட்டு இருக்கு குலைவாயினது. அடுத்து நம்ம நெய்யை சூடாக்கிக்கிட்டு பாருங்கள். நான் இதில் ஒரு கப்பில் அரை கப் நெய் எடுத்துருக்கேன். நெய் நம்ம எவ்வளோ நல்லா ஊற்றுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ருசி வரும். நான் ஜிஆர்பி நெய் எடுத்துருக்கேன். அடுத்து இதில் நம்ம முந்திரியும் திராட்சையும் வறுத்துக்கணும் நெய்யில். பாருங்கள், இப்படி வறுத்துட்டு அது மேலே கொதிக்க போட்டு இறக்கணும்னா சுவையான கம்மன் மணமான பாச்சோறு ரெடி. பாச்சோறு சொல்லலாம், பொங்கல் சொல்லலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு தடவை ட்ரை பண்ணி வேணால் பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது எந்த அளவுக்கு திக்காயிடுச்சுன்னு பாருங்கள். திக்கான உடனே இந்த அப்போ நம்ம மிளகாயில் இதில் நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம்ல முந்திரியும் திராட்சையும் அது போடணும். போட்டு இன்னும் நல்லா கலந்துக்கிடணும். நெய் நல்லா ஃபுல்லாக எல்லா பக்கமும் கலந்துட்டு இப்போ நம்ம இறக்கி இதை கொஞ்சம் ஆறின உடனே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இல்லை சுட சாப்பிட பிடிச்சா சுட சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இது என்னோடய ஸ்டைலில் பாச்சோறு ரெசிபி. உங்களுக்கு யாருக்காவது பிடிச்சா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நான் சாப்பிட்டேன், எங்கள் வீட்டாளர்களுமே சாப்பிட்டாங்க. உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை ட்ரை வேணால் பண்ணி பாருங்கள் ஒரு தடவை. இந்த மாதிரி ரெசிபி பார்க்குறது நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார்